ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி மிக முக்கியமான நாளுங்க. அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதத்துடைய 18ஆம் தேதி. ஆடி மாதத்துடைய 18ஆம் தேதி, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு நிகழ்வாக கொண்டாடப்படுது. இந்த டைம் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை நாள் அதுமா வருது. ஸோ இந்த சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு வர்றதுனால ஆடிப்பெருக்கு பரிகாரங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்குனா என்ன, ஆடிப்பெருக்கில் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஆடிப்பெருக்கு சம்மந்தப்பட்ட டவுட் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய டவுட் எல்லாம் கிளியராகும். ஆடிப்பெருக்குனா என்ன, ஆடிப்பெருக்குடைய சிறப்பு என்ன, ஆடிப்பெருக்குக்கு கட்டாயம் வழிபட வேண்டிய ராசிக்காரங்க என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீட்லேயே வழிபாடு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசிகளில் கடகம், விருச்சகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான மீனம், இந்த ராசிக்காரங்க ஜல ராசிக்காரங்க. இந்த 3 ராசிகளோடு சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் ஆடி 18 அன்று வழிபாடு செய்தால் அபரிவிதமான பலன்களை பெறலாம் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது. அதனால் இந்த 4 ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆடி பெருக்குனா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள். ஆடி மாதம் 18ஆம் நாளை ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கு என்று அழைக்கிறோம். இந்த நாளில் தொடங்கக்கூடிய செயல் எதுவும் மல்கி பெருகு என்பதால் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர். ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தை பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர் மரபில் நீடித்திருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதன் அடிப்படையில் விவசாயத்துக்கு ஆதாரமான ஆறு, குளம், நீர்நிலைகள் போன்றவற்றை போற்றக்கூடிய விதமாக கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18 என்று சொல்லப்படக்கூடிய ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்றதுமே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காவிரி கரையில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் காவேரி கரையில் உள்ளவர்கள் மட்டும் இல்லாமல் சகலரும் வழிபட வேண்டிய அற்புதமான திருநாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனால் இந்த ஆடிப்பெருக்கை சாதாரணமாக நாம் விடக்கூடாது. ஆடி மாதம் என்பது மிகவும் ஆன்மீக சிறந்த மாதமாக கருதப்படுது. காரணம், இந்த மாதத்தில் சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறது தான். கடகம் என்பது சந்திரனுக்குரியது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூடி இருந்தால் அது அமாவாசை. சந்திரனுக்கும் வீட்டில் சூரியன் மாதம் முழுவதும் இருக்கிறதுனால இந்த மாதமே புனிதமான மாதமாக கணக்கிடப்படுகிறது. அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உயர்ந்ததாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போற்றப்படுது. மேலும் சந்திரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜலக்கிரகம். சந்திரனுக்குரிய கடகராசியில் இந்த மாதம் நடைபெறக்கூடிய நீர்நிலைகள் வழிபாடு ரொம்ப விசேஷமாக போற்றப்படுது. மேலும் ஆடி 18 அன்று தான் சூரிய பகவான் கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் இருந்து ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அதன் அதிபதி பிரகஸ்பதி என்று அழைக்கப்படக்கூடிய தேவகுரு. சூரிய பகவான் தேவகுருவின் பார்வையில் இருக்கும்போது கட்டுப்பாடோடு இருப்பார். அவர் தேவகுருவின் பார்வையிலிருந்து விடுபட்டு தன் நட்பு கிரகமாகிய புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு செல்லக்கூடிய நாள் ஆடி 18. சூரியனும் புதனும் நட்பு கிரகமையால் அன்றைய தினம் தொடங்கக்கூடிய செயல்கள் எல்லாம் பல மடங்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகு என்பது ஐதீகம். எனவே தான் இந்த நாளில் தொடங்கக்கூடிய அனைத்தும் பல மடங்கு பெருகி செழிப்பு வளவும் என்பது நம்பிக்கையாக இன்றளவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. மேலும் 12 ராசிக்காரங்களில் கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிக்காரங்க ஜல ராசிக்காரங்க. இந்த 3 ராசிக்காரங்களோடு சந்திரன் உச்ச பெறக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களும் ஆடி 18 அன்று கண்டிப்பாக நீர்நிலை வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா அபரிவிதமான பலன்களை நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெறலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பலன்கள் பெற கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு அன்றைய நாள் செய்யணும்.
அப்புறம் ஆடி 18 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரதான வழிபாடு காவேரி தாய்க்கு தான். எப்படி தீபாவளி திருநாளில் நீர்நிலைகள் அனைத்திலும் கங்காதேவி நிறைந்திருப்பாங்களோ அதே போன்று ஆடி 18 அன்று காவேரி தாய் அனைத்து நீர்நிலைகள்லேயும் வியப்பாங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அதாவது இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம வீட்டில் அன்று கிடைக்கக்கூடிய நீரில் அன்னை காவேரியே நிறைகிறாள் என்று நாம் அந்த தண்ணியை எடுத்துக்கொள்ளணும். திருச்சேரை திருத்தலத்தில் தவம் செய்து கங்கைக்கு நிகரான புண்ணிய பலத்தை பெற்றால் காவேரி. அதனால தான் அந்த தலத்தில் பெருமாளுடைய 5 நாச்சிமார்களில் ஒருவராக காவேரி தாயும் திகழ்கிறாங்க. ஆடி 18 அன்று திருச்சோரை சாரநாதர் திருக்கோயில் விசேஷ ஆராதனைகள் காவேரி தாய்க்கு இன்றும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழ்த்தப்படுது. ஸ்ரீரங்கத்தில் ஆடி 18 பெருக்கு நன்னாளில் காவிரியை அரங்கன் காவேரிக்கு எழுந்தருள்வார் என்பது ஒரு ஐதீகம். ஆலயத்திலிருந்து அம்மா மண்டபத்துக்கு தங்க பல்லக்கில் பெருமாள் வருவார். அங்கு திருவதனம் முடிந்து மாலை வேளையில் காவேரி தாயாருக்கு மாலை தாலி பொட்டு முதலான சீர்வரிசைகள் யானையின் மேல் வைத்து ஊர்வலமாக கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் காவேரி தாயாருக்கு திருமால் மாலை சமர்ப்பிக்கக்கூடிய வைபவத்தை காண எண்ணற்ற பக்தர்கள் திரளக்கூடி பெருமாளையும் காவேரி தாயும் வணங்கி அங்கு மகிழ்வாங்க. எனவே ஆடி 18 காவேரி தாய்க்கு உரிய நாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது முழுக்க முழுக்க காவேரி தாய்க்கு உரிய நாள். ஆடிப்பெருக்கு வரக்கூடிய அன்று என்ன பண்ணுன்னா, அதிகாலை வேளையில் எழுந்து ஃபஸ்ட்டு நீராடிடணும். வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு நீர்நிலைகளுக்கு சென்று அங்கு காவேரி தாயோடைய நம்ம பாவனை பண்ணிக்கணும். அந்த நீர்நிலையில் அந்த காவேரி கரையை நாம் பாவனை பண்ணி தீபம் ஏற்றி வைத்து அவரவர் வழக்கப்படி வழிபாடு அன்றைய நாள் செய்ய வேண்டும். பின் நீர்நிலைகளில் எல்லாம் அந்த நாளில் காவேரி தாயே நிறைந்திருப்பாள் என்பது மனதார நீங்கள் தொழுதணும். அதாவது மனதார நம்பி தொழுது காவேரி தாய்க்கு மங்கள பொருட்களான இதெல்லாம் சமர்ப்பிக்கணும். காதோள கருகமணி, மஞ்சள் கயிறு, பலகாரம், புஷ்பகம், அட்சதை, மஞ்சள் ஆகியன சமர்ப்பிக்க வேண்டும். சமர்ப்பணம் பண்ணதுக்கு பின்னாடி தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றி மங்கள பொருட்களோடு நதியில் மிதக்க விட்டு அந்த காவேரி தாயை வணங்க வேண்டும். இதை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த நாளில் நெய்வேத்தியமாக கலந்த சாதம் செய்து வழிபடுவாங்க. கலந்த சாதத்தில் தயிர் சாதம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது ஆடிப்பெருக்குடைய வழிபாடு. ஆடிப்பெருக்கில் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தாலிப்பெருக்கு என்னக்கூடிய ஒரு சம்பிரதாயமானது நடைபெறும். புதிதாக திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருக்குதலை செய்யலாம். பிற சுமங்கலிகள் நதிக்கரைக்கு சென்று தாலி கயிறு மாற்றிக்கொள்வது உண்டு. ஆனால் எல்லா சுமங்களையும் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்றால் அது கட்டாயம் இல்லை என்று சொல்லலாம். சிலர் மஞ்சள் கயிற்ற மூத்த சுமங்கலிகள் அல்லது கணவன் கையில் கொடுத்து கட்டிக்கொள்வது உண்டு. இவ்வாறு செய்வதன் மூலம் நித்திய சுமங்கலி பாக்கியம் கெட்டு என்பது நம்பிக்கை. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷனலாக தான் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வாழ்க்கை மங்களகரமாக அமைய இந்த நாளில் திவ்ய மங்களமாகிய பாக்கு வெத்தலை, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு, வளையல் ஆகியவற்றை பிற சுமங்கலிக்கு தானமாக வழங்குறது சிறப்பு. இந்த நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய சுமங்கலி ஆசீர்வாதம் பல மடங்கு புண்ணியத்தை தரும். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் சொன்ன இந்த மங்கள பொருட்களை கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு காவேரி அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் வீட்டில் வர வைக்கிறதுக்கு நீராடும்போது வீட்டில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்குது. வீட்டில் நீராடுறதுக்கு முன்பு நீர் நிரப்பி வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தை தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரம்னா, கங்காச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மத சிந்து காவேரி ஜலஸ்மின் சன்னிதம் குரு. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரம் என்னென்னா, கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி ஆகிய புண்ணிய நதிகளில் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருட்டும் என்பது தான் இந்த மந்திரத்துடைய கருத்து. ஸோ நாம் நீராடக்கூடிய நீரில் தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த நீர் முழுக்க பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஆடி 18 காவேரி தாய் நீராக மாறுது. அதனால் ஆடிப்பெருக்கில் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நீரை தொட்டு, அதாவது நீங்கள் குளிக்கக்கூடிய நீரை தொட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும். ஸோ ஆடிப்பெருக்கை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்குனா என்னங்கிறத முழுசாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஆடிப்பெருக்கில் இந்த வழிபாடு செய்து பயன்பெறுங்க. நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்னங்கிற இந்த தாள்களை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக அந்த 4 ராசிக்காரங்க தெரிஞ்சு ஆடி 18 மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்துட்டோம். மேலே இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.